إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரொருளால் பெரும் கிருபையினால் அல் ஜுபைல் தஅவா நிலையம், ஓமன் இஸ்லாமிய கல்வி நிலையம் இணைந்து வழங்கும் நபிமார்கள் வாழ்வு தரும் படிப்பினை என்ற இந்த தலைப்பின் கீழ் இரண்டாவது வாரத்திலே இரண்டாவது பாகம் நாம் அறிய இருக்கின்றோம். சென்ற உரையிலே மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்பாக படைக்கப்பட்ட இனம் எது, உலகத்தில் மனித சமூகத்தினர் பல்வேறு விதமான நிறங்களை உடையவர்களாக, பல்வேறு விதமான குணங்களை உடையவர்களாக இருப்பதற்கான காரணம் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படியான மண்ணில் இருந்து படைக்கப்பட்டார்கள், அந்த மண்ணின் தன்மை என்ன, ஜும்மாவுடைய தினத்திலே நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படும் போது அவர்களுடைய நீளம் எப்படி எவ்வளவு இருந்தது, சுஜூத் எத்தனை வகைப்படும், அதனுடைய வகைகள் என்ன போன்ற செய்திகளை எல்லாம் சென்ற வார உரையிலே நாம் அறிந்து கொண்டோம். இந்த இரண்டாவது பாகத்திலே மனித இனம் படைக்கப்பட போவதாக அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் அறிவித்த அந்த செய்திகளை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்திலே சொல்கின்றான், வைது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா. வானவர்களை நோக்கி அல்லாஹு தஆலா, நான் நிச்சயமாக இந்த பூமியிலே ஒரு பிரதிநிதியை அமைக்க போகிறேன். ஹலீஃபா என்பதற்கு நாம பிரதிநிதி என்று அர்த்தம் வைத்தாலும், ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பிந்தைய இதனுடைய விளக்க உரையிலே நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லுவேன். அல்லாஹு தஆலா பூமியிலே நான் ஒரு பிரதிநிதியை அமைக்க போகிறேன் என்று வானவர்களை நோக்கி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இப்ப வானவர்கள் கேட்கிறாங்க, காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. இரத்தங்களை ஓட்டக்கூடிய, பூமியில் குழப்பங்களை மேற்கொள்ளக்கூடிய, குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்க போகின்றாய். வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, நாங்கள் உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நாங்கள் தஸ்பீஹ் செய்கின்றோம், துதிக்கின்றோம். வனுகத்திஸு லக, உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் என்று சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்றான், கால இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் சொல்கின்றான்.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை நியமிக்கிறேன். ஒருவருக்கு பகரமாக இன்னொருவரை நியமிப்பதற்குத்தான் பிரதிநிதி என்ற அந்த வார்த்தையை சொல்வார்கள். ஆனால் அல்லாஹுவை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுக்கு பிரதிநிதியாக யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏனென்றால் லம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அப்ப அல்லாஹ் பிரதிநிதியாக அமைக்கப் போகிறான் என்ற ஹலீஃபா என்ற அந்த வார்த்தைக்கு நாம பிரதிநிதி என்று அர்த்தம் வைத்தாலும் உண்மையிலேயே பிரதிநிதி என்பது அல்லாஹ்வுக்கு பிரதிநிதியாக யாரை என்ன செய்ய முடியாது, நியமிக்க முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மரணித்தால் அவருடைய இடத்தில் இன்னொருவரை நியமிப்பதற்குத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஒருவருக்கு பகரமாக இன்னொருவர் பிரதிநிதி என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இப்ப உதாரணமாக ஒரு ஆட்சியாளர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் நிர்வகித்து வந்த அந்த காரியங்களை நிர்வகிப்பதற்காக ஒருவர் பிரதிநிதியாக என்ன செய்வார், நியமிக்கப்படுவார். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை எதனால் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், மனித சமூகத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக என்ன செய்கின்றான், இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்றான். மாறாக நம்ம பிரதிநிதின்னு சொன்ன உடனே அல்லாஹுடைய பிரதிநிதியாக பின்தோன்றல் என்று நாம் என்ன செய்யக்கூடாது, விளங்கிக் கொள்ள கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா என்ற அந்த வார்த்தைக்கு, அந்த வசனத்திற்கு தஃப்சீர் இப்னு கஸீர்ல ஐ கௌமன் யஹ்லுஃபு பஅதுஹும் பஅதா கர்னன் பஅத கர்னின் வஜீலன் பஅத ஜீலின், ஒரு தலைமுறைக்கு பின் மற்றொரு தலைமுறையை, ஒரு காலகட்டத்திற்கு பிறகு மற்றொரு காலகட்டம், சிலருக்கு பின் சிலர் வந்து கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு கருத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. அல்லாஹு தஆலா இன்னும் சில இடங்கள்ல இந்த வார்த்தையை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறான் என்று சொன்னான், வஹுவல்லதி ஜஅலக்கும் ஹலாயிஃபல் அர்தி, அவன்தான் உங்களை பூமியில் பின்தோன்றல்களாக ஆக்கினான். இந்த இடத்துல ஹலாயிஃப் என்பதற்கு பின்தோன்றல்களாக ஆக்கினான் என்ற ஒரு அர்த்தத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், 6வது அத்தியாயத்தினுடைய 165வது வசனத்தை பயன்படுத்துகின்றான். அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்றான், வயஜஅலுக்கும் ஹுலஃபாஅல் அர்த், உங்களை இந்த பூமியில பின்தோன்றல்களாக நாம் ஆக்கினோம். அதாவது ஒருவருக்கு பின் ஒருவராக. 27வது அத்தியாயத்தினுடைய 62வது வசனம். இப்படி அல்லாஹு தஆலா சொல்லும்போது மலக்குமார்கள் கேட்கிறாங்க, அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, அதாவது பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, இரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்க போகிறாய். அப்ப இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சில தவறான, அதாவது முஃபஸ்ஸிரீன்கள் என்றால் எல்லோரும் அல்ல, தவறான முறையிலும் சிலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வியாக்கியானங்களை, விளக்கங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. மனித இனத்தை படைப்பதற்கு முன்பே மலக்குகளுக்கு இது எப்படி தெரியும்? மனித இனத்தை படைப்பதற்கு முன்பாக மலக்குகளுக்கு பூமியில் இரத்தத்தை ஓட்டக்கூடிய, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்க போகிறாய் என்று கேள்வி கேட்பதின் மூலம் மலக்குகளுக்கு இது எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்றாங்க. மலக்குகளுக்கு அல்லாஹு தஆலா அந்த எண்ணத்தை, உள்ளுணர்வை அவன் என்ன செய்திருப்பான், போட்டிருப்பான். இது ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. சில தவறான விளக்கங்கள் இருக்கு, அந்த விளக்கங்களுக்கு உள்ளால் நான் வரவில்லை. அதுபோன்று மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்பாக படைக்கப்பட்ட ஒரு இனம்தான் ஜின்னினம். அப்ப ஜின்னினத்தில் அவர்களில் சிலர் உலகத்துல குழப்பங்களை ஏற்படுத்தி இருப்பது மலக்குகளுக்கு என்ன செய்யும், தெரியும். அதனால இது போன்ற ஒரு இனத்தையா நீ படைக்க போகின்றாய் என்று மலக்குகள் என்ன செய்திருப்பார்கள், கேட்டிருப்பார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் என்ன செய்கிறோம், தஃப்சீர்ல பார்க்கிறோம். அதுபோன்று வகௌலுல் மலாயிகத்தி ஹாதா லைஸ அலா வஜ்ஹில் இஅ்திரால் அலல்லாஹ் வலா அலா வஜ்ஹில் ஹஸதி லிபனி ஆதம் கமா கத் யதவஹமுஹு பஅதுல் முஃபஸ்ஸிரீன். சிலர் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது நீங்கள் அல்லாஹுவை பார்த்து மலக்குமார்கள் என்ன கேட்கிறாங்க, அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, இரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்க போகிறாய் என்று மலக்குகள் ஆட்சேபனை தெரிவித்தார்கள், அல்லாஹ்விடத்துல ஆட்சேபனை தெரிவித்தார்கள். அப்படிங்கிற அர்த்தத்துல சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் ஒருபோதும் ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டார்கள். அதுபோன்று வஅலா வஜ்ஹில் ஹஸதி லிபனி ஆதம், ஆதமுடைய மக்களின் மீது உள்ள பொறாமையின் காரணமாக இதனை அவர்கள் கூறினார்கள் என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. ஆனால் அதுவும் கிடையாது. மனித இனத்தோடு உள்ள பொறாமையின் காரணமாகவும் இதனை அவர்கள் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. சரியா? இதை அவர்கள் சொல்லவில்லை. இன்னமா ஹுவ சுஆலுல் இஸ்திலாம் வலா ஹுவ சுஆலுல் இஅ்திரால்.
முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இது ஒரு வினவலான ஒரு கேள்வி. எதற்காக நீ படைக்கப் போகின்றாய் என்று ஒரு கேள்வியைத்தான் கேட்டார்களே தவிர, இன்னமா ஹுவ சுஆலுல் இஸ்திஅலாம், விளக்கத்திற்காக வேண்டியான ஒரு கேள்விதானே தவிர, வலா ஹுவ சுஆலுல் இஅ்திராத், ஆட்சேபனை தெரிவிக்கும் ஒரு கேள்வி அல்ல. ஏன்னா மலக்குமார்களை பற்றி அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல ஏற்கனவே மலக்குமார்களின் உலகம் என்ற அந்த தலைப்பின் கீழ மலக்குமார்களுடைய அசல் தன்மை என்னவென்றால், பல் இபாது முக்ரமூன், அவர்கள் கண்ணியமான படைப்பினங்கள், லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வஹும் பி அம்ரிஹி, அவர்கள் எந்த ஒரு பேச்சையும் அவனை முந்தி பேச மாட்டார்கள், அவன் இட்ட அந்த கட்டளையை அப்படியே செயல்முறைப்படுத்தக்கூடியவர்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அவன் இட்ட கட்டளையை அப்படியே ஏற்று நடக்கக்கூடியவர்கள், செயல்படுத்தக்கூடியவர்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கிறோம் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 21வது அத்தியாயத்தினுடைய 26, 27வது வசனங்கள்ல 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல என்ன செய்யறான் சொல்லி காட்டுகின்றான். சரி, அடுத்து வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக قال இன்னி அஅலமு மா லா தஅலமூன். அல்லாஹ் தஆலாட்ட மலக்குமார்கள் சொல்றாங்க, நாங்கள் உன்னை என்ன செய்கின்றோம், புகழுகின்றோம். நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, உன்னுடைய புகழை கொண்டு நாங்கள் தஸ்பீஹ் செய்கின்றோம். வனுகத்திஸு லக, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம். சரியா? அப்ப இதற்கு அறிஞர்கள் விளக்கம் அளிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலாவிடத்துல மலக்குமார்கள் இப்படி சொன்ன உடனேயே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அதாவது இன்னமா ஹுவ சுஆலுல் இஸ்திஅலாம் வ இஸ்திக்ஷாஃபின் அனில் ஹிக்மத்தி ஃபீ ذلك يقولون யா ரப்பனா, எங்களுடைய இறைவனே, மல் ஹிக்மத்து ஃபீ ஹல்கி ஹாஉலா مع أن منهم ما يفسد في الأرض ويسفك الدماء فإن كان المراد عبادتك فنحن نسبحك بحمدك ونقدس لك. நாங்கள் உன்னை தஸ்பீஹ் செய்கின்றோம், உன்னை பெருமைப்படுத்துகின்றோம், உன்னை தூய்மைப்படுத்துகின்றோம். அப்படி இருந்தும் இப்படி ஒரு படைப்பை படைப்பதற்கான காரணம் என்ன, இதில் அடங்கி இருக்கக்கூடிய ஹிக்மத் என்ன என்ற அடிப்படையில் தான் மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள், வினா எழுப்புகின்றார்கள். சரியா? அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பதிவு செய்யறான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்திருக்கிறேன். ஃபஇன்னி சஅஜஅலு ஃபீஹிமுல் அன்பியா, இதற்கு விளக்கம் அளிக்கும் போது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ஃபஇன்னி சஅஜஅலு ஃபீஹிமுல் அன்பியா, அந்த மனித இனத்திலிருந்து நபிமார்கள் வர இருக்கிறார்கள். வ உர்சிலு ஃபீஹிமுர் ருசுல், அவர்கள் புறத்திலிருந்து தூதர்கள் வர இருக்கிறார்கள். வ யூஜது ஃபீஹிமுஸ் சித்தீகூன், அவர்களிலே உண்மையாளர்கள் உருவாகுவார்கள். வ ஷுஹதா, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் வீர மரணம் அடையக்கூடிய ஷுஹதாக்கள் உருவாக இருக்கிறார்கள். வஸாலிஹூன், நல்லடியார்கள் உருவாக இருக்கிறார்கள். வல் உப்பாத், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் வணங்கி வழிபடக்கூடிய ஆபிதுகள், உப்பாதுகள் உருவாக இருக்கிறார்கள். வஸ்ஸுஹாத், ஜுஹாத் அப்படின்னா உலக பற்றற்ற தன்மையோடு வாழக்கூடியவர்கள் உருவாக இருக்கிறார்கள். வல் அவுலியா, நல்லடியார்கள் உருவாக இருக்கிறார்கள். வல் அப்ரார், நல்ல மனிதர்கள். வல் முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உருவாக இருக்கிறார்கள். வல் உலமாஉல் ஆமிலூன், அதுபோன்று அமல் செய்யக்கூடிய உலமாக்கள் உருவாக இருக்கிறார்கள். வல் ஹாஷிஊன், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் பயப்படக்கூடியவர்கள் உருவாக இருக்கிறார்கள். வல் முஹிப்பூன லஹு தபாரக் வ தஆலா, அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்கள் உருவாக இருக்கிறார்கள். அல் முத்தபிஊன ருசுலஹு, அல்லாஹ்வுடைய தூதர்களை பின்பற்றக்கூடியவர்கள் உருவாக இருக்கிறார்கள். அதனால இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அடுத்து வஅல்லம ஆதமல் அஸ்மாஹ, அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில் சொல்றான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறான். ثم عرضهم على الملائكة, பிறகு மலக்குமார்களுக்கு அதை எடுத்து காட்டுகின்றான். فقال, அவர்கள் சொன்னார்கள், அம்பிஊனி فقال அம்பிஊனி بأسماء هؤلاء إن كنتم صادقين, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதனுடைய பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். அப்போது மலக்குமார்கள் சொன்னார்கள், அப்ப ஏன் மனித சமூகம் படைக்கப்பட்டது என்பதை மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், உணர்த்துகின்றான். அப்போது அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், சுப்ஹானக, இறைவா நீ தூய்மையானவன், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதை கற்றுத்தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. இந்த துஆவை நீங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, இறைவா நீ எங்களுக்கு எதை கற்றுத்தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம்,
அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை. நபிமார்கள் வாழ்வதரும் படிப்பனையில நாம படிக்கக்கூடிய மனனம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பிரார்த்தனை. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ஃபயஅதூன ஆதம் ஃபயகூலூன லஹு, அதாவது மறுமை நாள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல மக்கள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா முறையிடுவார்கள். எப்படியெல்லாம் முறையிடுவார்கள்? அன்த ஆதம் அபுல் பஷர், நீங்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மனித குலத்தின் தந்தை. ஹலகல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் தன்னுடைய 2 கரங்களால் உங்களை படைத்தான். வ அஸ்ஜத லக்கல் மலாயிகா, மலக்குமார்களை சுஜூது செய்யும்படி உங்களுக்கு ஆக்கினான். வ அல்லமக அஸ்மாஅ குல்லி ஷைஇன், இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் உங்களுக்கு அவன் கற்றுத்தந்தான். எனவே ஃபஷ்ஃபஅ லனா இலா ரப்பினா ஹத்தா யுரீஹனா, இது போன்ற இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று என்ன செய்வாங்க? உலக மக்கள் எல்லாம் கேட்பார்கள். இதுல வஅல்லமக அஸ்மாஅ குல்லி ஷைஇன், உலகத்தின் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கற்றுத்தந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான். அந்த எல்லாவற்றையும் யாருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல? மலக்குமார்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மனித சமூகத்திற்கு, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். எவ்வாறு கற்றுக் கொடுத்தான்? வல்லாஹு ஆலம், அல்லாஹுவே மிகவும் அறிந்தவன். அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க, சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கு நீ எதை கற்றுக் தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அப்ப அறிவில்லாத விஷயத்தில் அதை அறிவில்லை, இந்த விஷயத்துல எனக்கு நாலேஜ் இல்ல, இந்த விஷயத்துல எனக்கு அறிவில்ல என்பதை ஏற்றுக்கொள்வது, ஒத்துக்கொள்வதுதான் ஒரு சிறந்த பண்பு என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக பாடமாக, படிப்பினையாக நாம் என்ன செய்யணும், பெறுகின்றோம். இன்னைக்கு நிறைய மக்களை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், தங்களுக்கு அது சம்பந்தமான அறிவில்லை, தங்களுக்கு இது சம்பந்தமான நாலேஜ் இல்ல என்று தன்னுடைய அறியாமையை, இயலாமையை ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. சில மக்கள் என்ன செய்யறாங்க? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி என்ன செய்யறாங்க? தெரியாவிட்டாலும் தெரிந்ததை போன்று காட்டிக் கொள்கின்றார்கள். நீங்க முகநூல்ல, வாட்ஸ்அப்ல இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் ஃபத்வாக்கள் அதாவது மலிவாகி விட்டது. எல்லோரும் ஃபத்வா கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லோரும் மார்க்க தீர்ப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள். இது கூடும், இது கூடாது, இது இஸ்லாத்துல கிடையாது என்று இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இல்லை என்று மறுக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, நாளை மறுமையில நபிமார்களை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒன்று கூட்டுவான். அல்லாஹு தஆலா 5வது அத்தியாயத்தினுடைய 109வது வசனத்துல சொல்றான், யௌம யஜ்மஉல்லாஹு ருசுல, அப்ப ரசூல்மார்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மறுமை நாள்ல ஒன்று கூட்டும் போது ஃபயகூலு மாதா உஜிப்தும், நீங்கள் மக்களை எல்லாம் இந்த இஸ்லாத்தின் பக்கம், தௌஹீதின் பக்கம் நீங்கள் அழைத்தீர்கள். அப்படி அழைக்கப்படும் போது அவர்கள் உங்களுக்கு என்ன பதிலளித்தார்கள் அப்படின்னு கேட்கும்போது, காலு லா இல்ம லனா, எங்களுக்கு எந்த ஞானமும் இல்லை, இன்னக அன்தல் அல்லாமுல் குயூப், நீதான் மறைவானவற்றை எல்லாம் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றாய் என்று எல்லா நபிமார்களும் என்ன செய்வாங்க? தங்களுடைய அறியாமையை, இயலாமையை அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்வார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்கின்றோம். இப்னு ஸரஹ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர், அதாவது ஹிஜ்ரி 250வது வருடம் மரணித்தவர் ரஹிமஹுல்லாஹ், அவங்க சொல்றாங்க, وقد صار لا أدري عند أهل زماننا هذا عيبا. சுப்ஹான் அல்லாஹ், 250 ஹிஜ்ரி 250 வாழ்ந்த ஒரு அறிஞர் சொல்றாரு, وقد صار لا أدري عند أهل زماننا, அதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும்போது எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய மக்கள் இந்த காலகட்டத்திலே இல்லை. அவர்கள் அதை மிகப்பெரிய ஒரு குறையாக காணுகிறார்கள். ஹிஜ்ரி 250லேயே இப்படி ஒரு நிலைமை என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தை எடுத்து பாருங்க. ஹிஜ்ரி 250லேயே நம்முடைய காலத்திலே எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய மக்கள் இல்லை. அதை அவர்கள் ஒரு ஐபாக, ஒரு குறையாக காண்கிறார்கள் என்று இந்த அறிஞர் சொல்கின்றார் என்றால், இன்றைய காலகட்டத்தில் பாருங்க நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு. அதனால நமக்கு தெரியாத விஷயங்களை தெரியாது என்று சொல்வதுதான், அதுதான் இல்ம். அதுதான் எப்படி மலக்குமார்கள் தங்களுடைய அறியாமையை, இயலாமையை ஒப்புக்கொண்டார்களோ அதுபோன்று நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இயலாமையை, அறியாமையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை, பாடத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத் வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா. அல்லாஹு தஆலா
ஒரே அடியாக இந்த மார்க்கத்தின் கல்வியை என்ன செய்ய மாட்டான், பறித்து விட மாட்டான். தன்னுடைய அடியார்களிடமிருந்து ஒரே அடியாக இந்த இல்மை அல்லாஹ் பிடுங்கி விட மாட்டான். வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த இல்மை கைப்பற்றுகின்றான். ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன், எந்த ஆலிமும் இருக்க மாட்டார்கள். இத்தஹதன் நாசு ரூஸன் ஜுஹாலா, ஜாஹில்களை அறிவீனர்களை மக்கள் தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். ஃபசுஇலு, அவர்களிடத்திலே கேட்பார்கள். ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், அறிவில்லாமல் அவர்களும் மார்க்க தீர்ப்பு வழங்குவார்கள். ஃபவல்லு வஅதல்லு, அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில 100வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி என்கின்றவர் சொல்றாரு, குன்னா இந்த மாலிக் இப்னு அனஸ், அனஸ் இப்னு மாலிக், அதாவது மாலிக் இப்னு அனஸ், அதாவது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களோடு நாங்கள் இருந்திருந்தோம். அப்போது ஒரு மனிதர் என்ன செய்தாரு, ஒருவர் வருகிறார், வந்து யா அபா அப்துல்லா ஜிஅத்துக மின் மசீரத்தி சித்தத் அஷ்ஹுர். நல்ல கவனிங்க, அன்றைக்கு இது போன்ற வாகன வசதிகளோ தொலைத்தொடர்பு சாதனங்களோ இல்லாத ஒரு காலகட்டம். 6 மாதங்கள் பயணித்து நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். மாலிக் ஒரு மனிதர் சொல்றாரு, 6 மாதங்கள் பயணித்து நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். என்னுடைய ஊர்வாசிகள் உங்களிடத்துல சில மசாலாக்களை கேட்க வேண்டும் என்று என்னை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுப்பி இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே அவர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, சரி கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கேட்ட உடனேயே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, எனக்கு இது சம்பந்தமாக எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஃபபுஹித்தர் ரஜுல், அந்த மனிதர் அப்படியே வாயடைத்து போனார். ஏன்னா வந்திருக்கிறது 6 மாத காலங்கள் பயணித்து சில மசாலாக்களை கேட்டு தன்னுடைய ஊர்வாசிகளிடத்துல சொல்லணுங்கிற ஒரு அந்த கல்வியின் தேட்டத்தோடு ஒரு மிகப்பெரிய இமாமிடத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கேட்கிறாரு. ஆனால் அந்த இமாம் எனக்கு தெரியாதுங்கிறாரு. வாயடைத்து போய்விட்டார் அந்த மனிதர், வாயடைத்து போய்விட்டார். உடனே அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த அளவுக்கு இந்த தூரத்திலிருந்து என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். என்னுடைய ஊர்வாசிகள் என்னை உங்களிடத்துல சில மசாலாக்களை கேட்கும்படி என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நான் என்னுடைய ஊருக்கு சென்றால் என்ன பதில் சொல்ல முடியும் அவர்களிடத்துல, நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, இமாம் மாலிக்கு தெரியாது என்று சொன்னார் என்று சொல்லிவிடுங்கள். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு இந்த மனோநிலையிலே மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்களா? இல்ல. தாலிபுல் இல்ம், கல்வியை தேடக்கூடிய மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? இல்லை. மாணவர் பருவம் கூட கிடையாது. அதாவது சில சீடிக்களை சில பயான்களை அங்குமிங்குமாக கேட்டிருப்பார்கள். முகநூலிலே அல்லது வாட்ஸ்அப்ல சில செய்திகளை சில ஆர்டிக்கலை சில கட்டுரைகளை வாசித்திருப்பார்கள். அடுத்த கணமே என்ன செய்யறாங்க, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடுறாங்க. நாடகத்தை போன்று என்ன செய்யறாங்க, மார்க்க பிரச்சாரம் மேற்கொள்கின்றோம் என்று நாடக வடிவத்தில் நடிப்பின் மூலமாக இஸ்லாத்தை நாங்கள் பரப்ப போகின்றோம் என்று என்ன செய்யறாங்க, மார்க்கத்தில் எதெல்லாம் ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் மறுக்கக்கூடிய ஒரு காட்சி என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று காசிம் இப்னு உபைதுல்லா இப்னு அப்துல்லா இப்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது இமாம் காசிம் ரஹிமஹுல்லா அவங்களிடத்துல கேட்கிறாங்க, இவங்க யாரு, இவங்களுடைய தந்தை யார், உபைதுல்லா. அவர்களுடைய தந்தை யார், அப்துல்லா இப்னு உமர். அவர்களுடைய தந்தை யார், இப்னு கத்தாப், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? அப்ப எந்த பரம்பரையில் உள்ளவர்கள் காசிம் அவர்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கல்வி பரம்பரையிலே உள்ளவர்கள், சஹாபியினுடைய பரம்பரையில் உள்ளவர்கள் காசிம். அந்த காசிம் இடத்துல அவ வந்து என்ன செய்யறாங்க, அபா முஹம்மத் சில கேள்விகளை என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் வந்து எனக்கு தெரியல, எனக்கு இது வந்து தெரியல அப்படிங்கிறாங்க. அப்ப கேள்வி கேட்ட மக்கள் சொல்றாங்க, அதாவது நீங்க இப்படி தெரியலன்னு சொல்றீங்க, இப்படி சொன்னா இது உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? உங்களுக்கு இது வந்து வல்லாஹி இன்னில. உடனே அதற்கு காசிம் அவர்கள் பதிலளிக்கிறாங்க, நீங்க என்னை கேவலமாக நினைக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் இதைவிட பாரதூரமான ஒன்றை கண்டு நான் பயப்படுகிறேன். ஏன்னா ஒருவர் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் ஒரு தீர்ப்பை சொல்கின்றார் என்று சொன்னால் அவர் அல்லாஹு சொன்னதாக சொல்கிறார், அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக சொல்கிறார். அப்ப அதை விட மகத்தான ஒன்றுக்காக நான் என்ன செய்கின்றேன், பயப்படுகின்றேன் என்று என்ன செய்யறாரு அவர், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் என்ன செய்யறாங்க, அவர் விலகி கொண்டார். அப்ப வந்து கேள்வி கேட்டவர் சொல்றாங்க,
உன்னிடத்துல எதுவுமே இல்ல, நீ நாலேஜ் இல்லாதவனாக இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே, நான் அல்லாஹ்விடத்துல நான் அறிவில்லாமல் பேசி தண்டனைக்குரியவராக இருப்பதை விட உங்களுடைய பார்வையில் நான் இப்படி இருந்து விட்டு செல்வதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, பதிலளிக்கின்றார் என்ற ஒரு செய்தி என்ன செய்யணும் பார்க்கணும். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, சில விஷயங்களை பற்றி, மறுமை நாளை பற்றி, அதனுடைய அடையாளங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப தப்பும் தவறுமான பேச்சுக்கள் நடைபெறுவதை பார்த்து வகான முத்தக்கியன் ஃபகலிப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாய்ந்து அமர்ந்து கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா கோபப்படுகிறார்கள். மன் அலிம ஃபல்யக்குல், யாருக்கு தெரியுமோ அவர்கள் பேசுங்கள். வமன் லம் யஅலம் ஃபல்யக்குல் அல்லாஹு அஅலம், யாருக்கு தெரியாதோ அவர்கள் அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் என்று சொல்லிவிடுங்கள். ஃபஇன்ன மினல் இல்மி அன் யகூல லிமா லா யஅலமு லா அஅலம், கல்வியிலே சிறந்த கல்வி எது தெரியுமா, தனக்கு தெரியாததை தெரியாது என்று சொல்வதுதான் கல்வி என்று என்ன செய்யறாங்க சொல்கின்றார்கள். ஒரு வசனத்தையும் என்ன செய்யறாங்க, சூரத்து ஸாதுனுடைய 86வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. குல் மா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் வமா அன மினல் முத்தகல்லிஃபீன், ஏன்னா நான் உங்களிடத்துல இதற்காக எந்த கூலியையும் பெறவில்லை, நான் சிரமம் எடுத்துக்கொண்டவனும் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபி சொன்னதை என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகின்றார். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம நம்முடைய தலைப்புக்கு வருவோம். அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். தும்ம அரலஹும் அலல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு அதை அவன் என்ன செய்தான், அதை எடுத்து காட்டினான். அவ எடுத்து காட்டும் போது மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, இதனுடைய பெயர்களை அறிவியுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. அதுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், மலக்குகளுக்கு கட்டளையிடுகின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். புரியுதா இல்லையா? அப்போ இந்த கல்வியின் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், ஒரு சிறப்பை அந்தஸ்தை கொடுக்கின்றான் என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். மனித அறிவின் மூலம், பயனுள்ள கல்வியின் மூலம் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், கண்ணியப்படுத்துகின்றான். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சமிஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ அவர்களை மார்க்க விளக்கமுடையவர்களாக ஆக்குகின்றான். சரியா? அப்ப மலக்குகளை நோக்கி அல்லாஹு தஆலா சொல்றான், யா ஆதம் அம்பிஹும் பி அஸ்மா, قال யா ஆதம் அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம், இதனுடைய பெயர்களை நீங்கள் அவர்களுக்கு அறிவியுங்கள். ஃபலம்மா அம்பஅஹும், அவர்களுக்கு அந்த பெயர்களை அறிவித்தவுடன் பி அஸ்மாஇஹிம் قال அலம் அகுல் லக்கும் இன்னி அஅலமு கைப ஸமாவாதி வல் அர்த் வ அலமு மா துப்தூன வ மா குன்தும் தக்துமூன். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னி அலம் அகுல் லக்கும், உங்களுக்கு நான் சொல்லவில்லையா, இன்னி அஅலமு கைப ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய மறைவானவற்றினுடைய எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். வ அலமு மா துப்தூன வ மா குன்தும் தக்துமூன், நீங்கள் வெளிப்படுத்துவவற்றையும் மறைத்து வைத்திருப்பதையும் நான் அறிகிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பார்த்து கேட்கிறான். அதற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி மலக்குகளுக்கு என்ன செய்கின்றான், அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். அப்ப இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம், படிப்பினை என்ன அப்படின்னா, இல்மின் மூலம், கல்வியின் மூலம் தான் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை என்ன செய்கின்றான், அவனுக்கு கண்ணியத்தை கொடுக்கின்றான். இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், அல்லாஹு தஆலா உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அந்தஸ்துகளை என்ன செய்கின்றான், உயர்த்துகின்றான். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா, இன்னமா யததக்கர் உலுல் அல்பாப், ஏன்னா படிப்பினை அறிவுடையவர்கள் மட்டும்தான் படிப்பினை பெறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், 39வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்துல, அதுபோன்று 58வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய அந்த சூரத்திலேயே படைக்கின்றான். அவர்களுடைய முலம் 60 முலம். ஃபலம்மா ஹலக்கஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது அல்லாஹு தஆலா சொல்றான், இத்ஹப் ஃபஸல்லிம் அலா உலாயிக நஃபர் மினல் மலாயிகா, மலக்குமார்களில் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறாங்க, அவர்களிடத்திலே சென்று நீங்கள் சலாம் சொல்லுங்கள். ஃபஸ்தமி மா யுஹய்யூனக, உங்களுக்கு அவர்கள் என்ன பதிலளிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் கேளுங்கள்.
ஃபஇன்னமா தஹிய்யத்துக வ தஹிய்யத்து துர்ரியத்திக. அல்லாஹு தஆலா சொல்றான், அதுதான் உங்களுடைய அந்த பதில், உங்களுடைய சந்ததிகளுடைய பதிலும் அதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலக்குமார்களிடத்திலே செல்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்றாங்க. ஃபகாலு, மலக்குமார்கள் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹ் என்று. ஃபஸாதஹு வ ரஹ்மத்துல்லாஹ், ரஹ்மத்துல்லாஹ் என்பதை கூடுதலாக சொல்றாங்க. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரிடத்துல சலாம் சொல்றாங்க? மலக்குமார்களிடத்திலே சலாம் சொல்கின்றார்கள். فكل من يدخل الجنة على سورة آدم فلم يزل خلق ينقص بعد حتى الآن. சஹீஹ் புகாரில 6227வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 2841வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்து முதல்ல மலக்குமார்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அவர்கள் என்ன பதிலளிக்கின்றார்களோ அந்த பதில் தான் உங்களுடைய பதில், உங்களுடைய சந்ததிகளுடைய பதில் என்று என்ன செய்கின்றான்? அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்புகின்றான். வரஹ்மத்துல்லாஹ் என்பதை கூடுதலாக மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? பதிலாக சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தினுடைய 86வது வசனத்துல சொல்லும்போது, வைதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யூ பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்தூஹா. அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது உங்களுக்கு யாராவது வாழ்த்து சொன்னால், சலாம் சொன்னால், நீங்கள் அதை விட அழகிய முறையிலே பதிலளியுங்கள் அல்லது அதையே திரும்ப சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையிலே ஒருவர் வருகின்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நன்மை அப்படிங்கிறாங்க. இன்னொருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லுகின்றார், 20 நன்மை. இன்னொருவர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்லுகின்றார், 30 நன்மை. சரியா? அப்ப இந்த சலாம் சொல்லுதல் என்ற இது எங்கிருந்து ஆரம்பமாகிறது அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இது ஆரம்பமாகின்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சலாம் என்பது மனித சமூகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்தே உள்ள ஒரு விஷயம். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தத்குலூனல் ஜன்னத ஹத்தா துமினு. நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரை சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. யாரெல்லாம் ஈமான் கொள்கின்றார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்தில் நுழைய முடியும். வலா துமினு ஹத்தா தஹாப்பு. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும். உங்களுக்கு மத்தியில நேசம் ஏற்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் ஒன்றை அறிவிக்கட்டுமா? அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு, அதை நீங்கள் செய்தால் தஹாபப்தும், உங்களுக்கு மத்தியில நேசம் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃப்சுஸ் ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள். என்ன சொல்லல? சலாம் சொல்லுங்கள் சொல்லல, சலாத்தை பரப்புங்கள். சரியா? அப்ப சலாத்தை பரப்ப வேண்டும். அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். ஏற்கனவே மறுமையினுடைய அடையாளமாக நாம் பார்த்தோம், அறிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது மறுமையினுடைய அடையாளம். அப்ப அறிந்தவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும், அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். சலாத்தினுடைய ஒழுக்கங்கள், ஆதாபுகள், அது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும். அடுத்து இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள்ல நாம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுதல். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் உத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. உங்களை ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்த உங்களுடைய இறைவனை, மக்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வ ஹலக்க மின்ஹா ஸௌஜஹா. அந்த ஆன்மாவிலிருந்து தான் அதனுடைய துணையையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ. அந்த இருவரின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா உலகத்துல அதிகமான ஆண்களையும் பெண்களையும் என்ன செய்தான்? பரவச் செய்தான். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. 4வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனம். இந்த வசனத்துல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? சொல்கின்றான். ஆணிலிருந்து தான் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு தகவலை அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஸ்தௌஸு பின் நிஸா, பெண்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபைனல் மர்அத ஹுலிகத் மினல் தில்இன். அவர்கள் விலா எலும்பிலிருந்து என்ன செய்றாங்க? படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விலா எலும்பிலேயே அந்த மேல் பகுதி என்பது அது மிகவும் மிருதுவானது. அதை நீங்கள் ஒரேடியாக நிமித்த வேண்டும் என்று நினைத்தால் அது முறிந்துவிடும், ஒரேடியாக விட்டுவிட்டால் அது வளைந்துவிடும். அதனால பெண்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரில 3331வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு தகவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விலா எலும்பிலிருந்து அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த விலா எலும்பு என்பது அது கோணலானது.
அது வந்து மிருதுவானது அப்படிங்கிற அந்த தகவலை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம், அறிந்து கொள்கின்றோம். சரியா? ஹைர். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித படைப்பு 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. மனித படைப்பு 4 வகையாக படைக்கப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதாவது முதல் படைப்பு ஆணிலிருந்தும் படைக்கப்படவில்லை, பெண்ணிலிருந்தும் படைக்கப்படவில்லை. முதல் படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆணிலிருந்தும் படைக்கப்படவில்லை, பெண்ணிலிருந்தும் படைக்கப்படவில்லை. இரண்டாவது படைப்பு பெண்ணில்லாமல் ஆணிலிருந்து படைக்கப்பட்ட படைப்பு. அது யாரு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. அடுத்து பெண்ணின் மூலம் மட்டுமே படைக்கப்பட்ட படைப்பு. அது யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நான்காவது ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைக்கப்பட்டதுதான் மனித இனம். சரியா? அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஜீசஸை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அவர் ஒரு அற்புதமான படைப்பு. அவர்கள் வைக்கக்கூடிய அளவுகோல்ல ஒண்ணு என்னன்னா, அவர் அற்புதமாக படைக்கப்பட்டார், அவர் வந்து ஆணினுடைய துணை இல்லாமல் படைக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, முன் வைக்கிறாங்க. அப்படியானால் அதுதான் ஜீசஸை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் வணங்குவதற்கு அதுதான் அடிப்படை காரணம் என்று சொன்னால், அவர்களை விட சிறந்த ஒரு படைப்பு, உயர்ந்த ஒரு படைப்பு, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் படைக்கப்பட்ட படைப்பு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு மனிதர் அற்புதமாக படைக்கப்பட்டார் என்பதற்காக ஒருவரை வணங்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வணங்க வேண்டியது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்ல. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வணங்க தகுதியானவன் அல்லாஹுதான். காரணம், அவன்தான் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒருவரை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆணினுடைய துணை இல்லாமல் பெண்ணின் மூலமாக ஒருவனை படைத்தான். அவர்கள்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே இந்த படைப்புகளுக்கெல்லாம் யார் படைப்பாளராக இருக்கின்றானோ அந்த அல்லாஹுவைத்தான் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும் என்ற அந்த தகவலை நாம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இந்த இரண்டாவது பாகத்துல மலக்குமார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடந்த அந்த செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். அதுபோன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே அனுப்பப்படுவது சம்பந்தமான செய்திகளை அடுத்த வகுப்பிலே நாம் என்ன செய்கின்றோம், இன்ஷா அல்லாஹ் அறிய இருக்கின்றோம். சரியா? அப்ப இந்த வகுப்புல படைப்பினங்கள், மனித படைப்பு 4 வகையாக படைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை அறிந்து கொண்டோம். அதுபோன்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள், பெண்களிடத்துல எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாம் அறிந்து கொண்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த உடனேயே மலக்குமார்கள் இருக்கக்கூடிய அந்த அவைக்கு சென்று என்ன சொல்ல வேண்டும், அதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் அறிந்து கொண்டோம். அதுபோன்று மிக முக்கியமாக கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு, எந்த ஒரு மனிதன் தனக்கு தெரியாததை தெரியாது என்று ஒத்துக்கொள்கின்றானோ, தன்னுடைய இயலாமையை அறியாமையை ஒத்துக்கொள்கின்றானோ, அவன்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பான். தனக்கு எல்லாமே தெரியும் என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் கல்வியை தேட மாட்டார்கள், கல்வியை படிக்க மாட்டார்கள். சரியா? அதனால எப்போதும் நாம் நம்முடைய இயலாமையை அறியாமையை ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்துல பயனுள்ள கல்விக்காக நிறைய துஆ செய்ய வேண்டும். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம் என்று மலக்குமார்கள் சொன்ன அந்த பிரார்த்தனையை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்று, அதுபோன்று காசிம் அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையில் இருந்து வந்த அந்த காசிம் அவர்களிடத்துல கேள்விகளை கேட்கும்போது அவர்கள் சொன்ன பதில், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல ஒரு மனிதர் 6 மாத காலம் பயணித்து வந்து கல்வி சம்பந்தமாக கேட்கும்போது அதற்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் அளித்த பதில், இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், தெரியாததை தெரியாது என்று நாம் சொல்ல வேண்டும். எப்படி மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல தன்னுடைய இயலாமையை அறியாமையை ஒத்துக்கொண்டார்களோ அதுபோன்று நாமும் ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த வகுப்புல நாம் என்ன செய்தோம், அறிந்து கொண்டோம். ஏன் மலக்குமார்களை மனித சமூகத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல படைத்தான், அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன என்பதை தஃப்சீரில் இருந்து சில செய்திகளை நாம் என்ன செய்தோம், அறிந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா இந்த கல்வியை பயனுள்ள ஒரு கல்வியாக என்ன செய்தான் ஆக்கியருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இன்ஷா அல்லாஹ் சென்ற வாரத்தில் உள்ள கேள்விகளை